ஹே கேஸ் உங்கள் ஜிஎம் தமிழ்நாடு வந்து என்ன பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தங்கம் தங்கம் வாங்குறீங்க நகை வாங்குறீங்க இல்லையா? அது வாங்கும்போது தங்கத்தில் வந்து தங்க காயினை வாங்கினா நல்லதா ஆர்னமெண்ட்டை வாங்கினா நல்லதா எது நம்மளுக்கு வந்து பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்ற பற்றி டீட்டெயிலாக வந்து பேசலாம். ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து தங்கத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சரியான முறையில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து லாபம் கிடைக்காது. அதனால என்ன பண்ணுவாங்கன்னா தவறான முடிவு எடுத்துட்டோமே தங்கம் வாங்கி லாஸ் ஆகிட்டோமே அப்படின்வாங்க. அது வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீ பிளான் பண்ணணும். அது எப்படி என்ன பண்ணணும் அப்படின்றத பற்றி டீட்டெயில் வந்து பேசப்போகலாம். ஏன்னா வந்து தங்கத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வந்து ரேட் வந்து டெய்லி மாறிட்டே இருக்கும். எதில் இருந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் எது நம்மளுக்கு வந்து அதிகமாக கிடைக்கும் அப்படின்ற பற்றி டீட்டெயிலாக வந்து பேசலாம். ஃபஸ்ட்டு வந்து தங்கம் தங்கம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து டெய்லி வந்து மாறிட்டே இருக்கும். ரொட்டீன் மார்க்கெட் ரேட்டு. இப்போ வந்து தங்கம் வாங்கும் போது நாம் வந்து ஒரு சில விஷயங்களை வந்து கவனிக்கணும். என்ன கவனிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் வந்து இப்பைக்கு மட்டும்தான் தேவைப்படுதா, பிற்காலத்தில் வந்து நம்ம வந்து அசட்டா வேணுமா அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கணும். ஏன்னா வந்து அது தெரியாமல் நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து தான் பிரச்சனை ஆகும். அதனால் வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ன வாங்குறேன்னு முடிவு பண்ணணும். என்ன வாங்கணும், அதுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து 2ஆக பிரிச்சுக்கலாம். தங்கத்தை பொறுத்த வரைக்கும் 2ஆக பிரிச்சுக்கலாம். ஒன்று வந்து காயின் தங்க காசு, இன்னொன்று வந்து ஆர்னமெண்ட்ஸ். ஆர்னமெண்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து 6 நெக்லஸ்ஸு, தோடு, ஜிமிக்கி, மாட்டல் அதில் வந்துடும். இதில் வந்து ஒரு காயின் மட்டும் தான். இப்போது ஒரு எக்ஸாம்பிள் கால்குலேஷன் போடலாம். இப்போ வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா 10 பவுனு 10 பவுன் வந்து நீங்கள் வந்து சேமித்து வைக்கிறீங்க. சரியா? காயினு அதே ஆர்னமெண்ட்ஸு. இப்போது இந்த 10 பவுன் இருக்கு இல்லையா? இதோட வேல்யூ வந்து நான் என்ன சொல்லலாம் அப்படின்னா ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு பவுன் வந்து இன்றைக்கி வந்து 80,000 ரூபாய் வருது. அது உங்களுக்கு வந்து 82,000 வரும். எக்ஸாம்பிளுக்கு 80,000 போட்டுக்கலாம். அப்போ வந்து 10 பவுனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 8 லட்சம் ரூபாய் வருது இன்வெஸ்ட்மெண்ட்டு. 8 லட்சம் 1 10 100 1000 10,000 லட்சம். இப்போ வந்து நம்மளுக்கு வந்து 8 லட்ச ரூபாய் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டாக வருது. அதே நீங்கள் வந்து ஆர்னமெண்ட்டாக எடுக்கும்போது இது வந்து காயினுக்கு நம்ம வந்து சொல்கிறது. இது வந்து காயினுக்கு. அதே வந்து ஆர்னமெண்ட்ஸ்ல வந்து நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா அதே இந்த 10 பவுனுக்கு வந்து நம்ம வந்து காயின் எடுக்கிறோம், இந்த ஆர்னமெண்ட்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னா என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஒரு இப்போ டோட்டல் மதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 10 லட்ச ரூபாய் வந்து வரும். 10 லட்ச ரூபாய் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும். அப்போ வந்து நான் வந்து இவ்வளோ டிஃப்ரெண்ட் வருது. ஒரு பவுனுக்கு இவ்வளோ 10 பவுனுக்கு இவ்வளோ டிஃப்ரெண்ட் வருதுன்னா நீ நிறைய சேமிக்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன பெனிஃபிட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை வந்து ஆர்னமெண்ட்ஸ் எடுக்கிறீங்க. அதெல்லாம் என்னென்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சிக்கு வந்து லோன் பேங்க் லோன் இருக்கு இல்லையா? பேங்க்கில் வந்து லோன் வைக்கலாம், இல்லை அடமானம் வைக்கலாம். ஏதோ ஒன்றுக்கு வந்து இது யூஸ் ஆகும். இது வந்து நம்ம டெய்லி யூசேஜ் ஒரு ஃபங்க்ஷன் ஆனால் இப்போ யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ரெகுலராக வந்து ரெகுலர் யூசேஜுக்கு வந்து பயன்படுத்திக்கலாம். இதுதான் ஆர்னமெண்ட்ஸு. அதே காயினுக்கு வந்தீங்க அப்படின்னா எதுவுமே கிடையாது. காயினு காசு உங்ககிட்ட ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு அது மட்டும்தான் வந்து இருக்கும். இதுக்கு வந்து லோன் வந்து கிடையாது, யூசேஜ் கிடையாது. இப்போ லோனு கிடையாது, யூசேஜ் கிடையாது. அப்போ வந்து நம்ம வந்து இது காயின் வேண்டாம்னு கேட்டிங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா அப்போ வந்து 10 பவுன் எடுக்கும்போது 8 லட்ச ரூபாய் வருது. இதில் ஆர்னமெண்ட்ஸ் 10 பவுன் எடுக்கும்போது 10 லட்ச ரூபாய் வருது. இப்போ வந்து 2 லட்ச ரூபா உங்களுக்கு வந்து இங்கே வந்து சேவிங்ஸில் இருக்குது. சரியா? எக்ஸ்ட்ரா இருக்குது. உங்களுக்கு வந்து 2 லட்ச ரூபாய் வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது. இப்போ இது வந்து ரெண்டுமே வாங்கிட்டீங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஆர்னமெண்ட்ஸ் 10 பவுன் வச்சுருக்கீங்க, காயின் 10 பவுன் வச்சுருக்கீங்க. ஒரு ஜென்ரலாக நீங்கள் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மனசில். இப்போ இந்த வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒரு காலத்தில் வந்து நம்ம வந்து விற்க போகிறோம். எப்படின்னா நம்மளால முடியாத சூழ்நிலை, எனக்கு வந்து ரொம்ப இக்கேட்டாக இருக்குது, எனக்கு இதை வச்சு என்னோட கடன் எல்லாம் தீர்த்திடலாம், எனக்கு வந்து எந்த பிரச்சனை வேணாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து கிடைக்கிற விஷயம் வந்து என்னென்னா காயினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து 8 லட்ச ரூபா கொடுத்து வாங்கினது வந்து மார்க்கெட் ரேட் வந்து மாறி இருக்கு, ஹையாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா பிற்காலத்தில் வந்து ஒரு இப்போ வந்து 2025 8 லட்ச ரூபாய் இருக்கிறது வந்து அதே 2030 இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 லட்சம் ஆயிருக்கும். 10 பவுன் வந்து 15 லட்சமாக இருக்கும். ஆனால் ஆர்னமெண்ட் வந்து நீங்கள் எடுத்தது ஆர்னமெண்ட் வந்து 10 லட்ச ரூபாய் இருக்கிறது வந்து நீங்கள் இப்போ 2030 வந்து விற்கும் போது
13 லட்சம் to 16 லட்சம் வரைக்கும் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்போ நீங்க நினைக்கலாம், நான் வாங்கும்போது கம்மியாக வாங்கி அதிகமாக வைக்கிறேன், அதே நான் அதிகமாக வாங்கி ஏன் கம்மியாக வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா தேய்மானம் ஒன்று இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஆர்னமெண்ட்ஸில் தேய்மானம் இருக்குது. தேய்மானத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகும். இப்போ ஒரு பொருளை போட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்காது, தேய்மானம் ஆகுது இல்லையா, அது லாஸ் ஆகும். அப்போ பார்த்தீங்கன்னா வெயிட்ல பார்த்தீங்கன்னா 10 பவுனுன்றது 9.5 பவுன் வரைக்கும் கூட வரத்துக்கான வாய்ப்பு இருக்கு. 9 பவுன் வருது. அப்போ இதுல வெயிட்டுக்கு வெயிட் லாஸ், சரியா? அது 9.5 பவுன்றதுல ஒரு 1/4 பவுன் கம்மியாகும், அவ்வளோ டிஃப்ரென்ஸ் வராது. ஒரு வெயிட் லாஸ். அது இல்லாமல் வேஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா நீ மேக்கிங் சார்ஜ் வேஸ்டேஜ்லாம் கொடுத்து 10 லட்சம் ரூபாய்க்கு வாங்கியிருக்கிற, விற்கும் போது லாஸ். அப்போ பார்த்தீங்கன்னா காயினாக எடுத்தீங்க அப்படின்னா பிற்காலத்தில் உங்களுக்கு பெனிஃபிட் கிட்டத்தட்ட 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் வரத்துக்கான வாய்ப்பு இருக்கு. இதே ஆர்னமெண்ட்ஸ் எடுத்தீங்கன்னா ஒரு 2 லட்சத்துலேருந்து 2.5 லட்சம் வரைக்கும் பெனிஃபிட்டான இருக்கு. இதுதான் பார்த்தீங்கன்னா கோல்டுக்கு டிஃப்ரெண்ட். அப்போ நீங்கள் எது சூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு எதுவுமே தேவையில்லை, ஃபியூச்சரில் எனக்கு இதுதான் தேவை அப்படின்னா நீங்கள் காயினை சூஸ் பண்ணலாம். அப்படி ஃபியூச்சரில் எனக்கு வேண்டியது இல்லை, எனக்கு அந்த அளவுக்கு வசதி இல்லை, எனக்கு ஒரு நார்மலான நிலைமையில் இருக்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஆர்னமெண்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இது என்னோட சஜஷனு. நீங்கள் யோசிச்சு பார்க்கலாம். ஏன்னா நான் எதுக்காக இது சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காயினை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டில் பிற்காலத்தில் உதவும். ஆனால் பட் ஆபத்துக்கு சின்ன சின்ன ஆபத்துக்கு உதவாது. ஆனால் டெய்லி ஆர்னமெண்ட்ஸ் என்ன இல்லைன்னா பிற்காலத்துக்கு உதவும். டெய்லியும் சின்ன சின்ன பிரச்சனைக்கு உதவும். ஆனால் சேல் பண்ணும்போது வேல்யூ கொஞ்சம் கம்மியாகும். இதுதான் பார்த்தீங்கன்னா ஆர்னமெண்ட்ஸ்க்கும் காயினுக்கும் டிஃப்ரெண்ட்டு. இதை வச்சு நீங்கள் ஆர்னமெண்ட்ஸ் வாங்கலாமா காயின் வாங்கலாமான்றது நீங்கள் தான் முடிவு பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி பல வீடியோக்கள் கோல்டை பற்றி நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கோம். நீங்கள் கண்டிப்பாக அந்த வீடியோ பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் கோல்டு சேவிங்ஸ் பற்றி எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வருங்காலத்தில் வீடியோவில் நம்ம போடப்படலாம். அதனால் எல்லா ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா டெய்லி பார்த்தீங்கன்னா தினம் ஒரு பார்த்தீங்கன்னா பல்லாயிரம் பேர் கோல்டு வாங்குறாங்க. அது வாங்குறது என்னத்துக்காக வாங்குறாங்கன்னு தெரியாமல் வாங்குறாங்க. இது தெரிஞ்சு வாங்கினாலும் அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால இந்த வீடியோ கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க கருத்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஜிஎம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து நெக்ஸ்ட் சந்திக்கலாம். பாய்.